sir. India second spiciest chili. You can plantation pona inglo chili chinna chilies kaamichadilla adoda venchu. காரமாக்கா காரமால நல்லா இருக்கு இந்த வினிகர் சுல்லுன்னு ஒரு இங்க ஹோல் போட்டுருக்குல்ல இது சாம்பிராணி மரம் சாம்பிராணி ஓகே இது எப்படின்னா ரப்பர் மரம் மாதிரி கட் பண்ண ரப்பர் எப்படி வருமோ அதே மாதிரி இந்த மரத்தோட தோலை கட் பண்ணா அந்த கம்மு வெளியே வரும் பட் இந்த காஃபி பீன் அடிஷனல் அதுக்கப்புறம் ஒரு காட்டு பூனை சொல்லுங்க வைல்டு கேட் அந்த கேட் இங்கே விசிட் பண்ணி காஃபி சாப்பிட்டு மோஷன் பண்ணும் அந்த மோஷன் வந்து காஃபி போட்டு பண்ணுறோம் காஃபி லூவாக்னு சொல்லுவாங்க சிபிட் கேட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க நல்ல காஃபி ஸ்மோக் இப்போ பூனை ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி டே 5 எங்களோட இந்த ட்ரிப்பில். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு காஃபி எஸ்டேட்டை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இதுக்கோட என்ட்ரி ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 200 ஈச். உள்ளே வந்து சுற்றி காமிச்சிட்டு என்ன சொன்னாங்க கொஞ்சம் காஃபி டேஸ்ட் பண்ண கொடுக்குறது அண்டு மேலே ஷாப் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எது வேணுமோ மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். மெயின்லி அந்த கூர்க் வந்து காஃபிக்கு தான் ஃபேமஸ். ஸோ பார்க்கலாம். இது ஆக்சுவலாக நாங்கள் எங்கே போனோம், நாங்கள் ஃபோர்ட் விசிட் பண்ண போனோம். ஃபோர்ட் வந்து இப்போ ஏதோ ரெனோவேஷன் ப்ராசஸில் இருக்குதுன்னு சொன்னால ஸோ அங்கே ஒரு கைடு இருந்தார், அது இங்கே இருக்குதுன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணார். ஸோ அதான் பார்க்க வந்தோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. லெட்ஸ் கோ. இது பெண் இல்லையா 400 ಅಕಸ್ಮಾತ್ ಕೊಡ್ಬೋದು ನನಗೆ ಆಯಿ ಮಗನೇ ಅಲ್ಲೇ ಇರ್ಬೋದು ಯಾವ ಕಣ್ಣಲ್ಲ போயிட்டு வாங்க சார். இவருக்கு கைடு நிதிச்சு நம்ம கிளாஸ் நல்லா சொல்லி கொடுப்பாரு. போயிட்டு வாங்க. போடா இங்கிட்டு போடா. குச்செல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நடந்துருக்கா ஹீல்ஸ் போட்டு? நான் தான் செருப்பு போட்டேன். பார்க்குறீங்களா இது நம்ம ஸ்மால் பீ ஹனி சொல்லுவோம், காட்டு தேன் இருக்குல்ல அது நம்ம ஒரு 2 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவோம். எங்களுக்கு ஒரு 300 கிராம் வீட்டில் ஹனி கிடைக்கும். இப்போ ஒரு நார்மல் ஹனி பார்க்குறது கொஞ்சம் கோல்டன் கலர் இருக்கும், பட் இது ஃபுல்லு பிளாக் கலர். ஆயுர்வேதிக் மெடிசனுக்கு இன்ஃபெக்ஷனுக்கு இந்த மாதிரி ஹனி ரொம்ப நல்லது. கடிச்சா வலிக்காது, கொஞ்சம் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு பாக்ஸ் ஹனி இருக்குது, அது இந்த மாதிரி இந்த பாக்ஸ் வச்சு பண்ணுறது. ஓகே. இன்னொரு பிக் பீ ஹனி வரும், அது அவுட் சைட் பில்டிங்கில் பார்க்கலாம். ஸ்மால் பீ ஹனி இது ஃபுல்லாகவே காஃபி மட்டும் தான் இருக்கா? இருக்குது காஃபி கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் இருக்குது. ஓகே. இந்த மேலே ஒரு ஃப்ரூட்டு தெரியுது அங்கே கொஞ்சம் எல்லோ கலராக. ஆமாம், இது நம்ம குடம்புளின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. நீங்கள் சாம்பாருக்கு நார்மல் புளியை கரைச்சி ஊற்றுவீங்க. பட் இதே பண்ணி இந்த ஃப்ரூட்டு எடுத்து நம்ம வெயிலில் காய்க்கணும். ஃபுல்லாக கருப்பு கலர் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி ஃபிஷ் கறிக்கு மேலே யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் நார்மல் புளியை யூஸ் பண்ணுறத விட நம்ம இந்த மாதிரி புளியை யூஸ் பண்ணிப்போம். இது என்ன பேர்? குடம்புளி. குடம்புளி. ஓகே. கேரளாவில் மெயினாக யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் கூறுகள். ஓகே. இது மூசம்பி இருக்கு இல்லை, சாத்துக்குடி. இது இயர்லி 2 டைம்ஸில் கிடைக்கும். அதுவும் வெதர் கண்டிஷன் தேவைப்படாது. கொஞ்சம் கோல்டு இருந்தாலும் ஹீட் இருந்தாலும் வளர்ந்துடும். இன்னொரு பார்ட்டிக்கு சைஸ் போக என்ன 10 வீக்கு 1 மந்த்தாக ஃபுல்லாக தேவைப்படும். ஓகே. மரம் இருக்குல்ல, இது காட்டு மாங்கான்னு சொல்லுவோம். சீசன் வந்து மே மாதம் 2 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும். ஓகே. இதில் ஃப்ரூட் ஆக்சுவலி இந்த சரௌண்டிங் ஃபுல் இந்த ஸ்மெல் தான் இருக்கும். அவ்வளோ ஃப்ளேவர், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். மேங்கோ சாம்பார் கூட பண்ணுறோம் இந்த மாங்காய். இந்த மரத்துக்கு 150 இயர்ஸாக இருக்குது. இதெல்லாம் கரையான் சாப்பிட்டு இந்த மாதிரியா இருக்குது. இந்த லப்பப்பெலாம் இருக்குல்ல, ஏற முடியாது. மெயினாக காற்றுக்குள்ள கீழே போட்டுச்சுன்னா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த மரத்தோட ரூட்டு இது ஸ்ட்ராங் இருக்கிறதுனால இந்த மாதிரி நிற்கும். கொஞ்சம் வருஷம் போச்சு கொஞ்சம் பரவாயில்ல. பார்த்துவோம். இங்கே பெரிய எவ்வளோ பெரிய ரூட். இந்த ரூட்டே ஒரு சின்ன மரம் மாதிரி இருக்கு.
இந்த பக்கம் இங்கே ஒரு 3 டைப் ஆஃப் காஃபி இருக்குது. அரபிக்கா, ரோபஸ்ட்டு, காவேரின்னு சொல்லுவோம். ரோபஸ்ட் பிளான்ட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் ஹைட் ரவுண்ட் ஷேப்பில் பெரிய பெரிய இலையாக இருக்கும். அரபிக்கா பிளான்ட் எப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக தின்னாக இருக்கும், ஃபுல்லாக ஹைட்டாக போகும், சின்ன சின்ன இலையாக இருக்கும். இது அரபிக்கா பிளான்ட். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கிராஸ் பீட் பண்ணியிருக்கோம். காவேரின்னு இந்த ஹைப்ரிட் அது காஃபி நடுவில் இருக்குது. சீசன் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி. காஃபி பீன் தெரியுது இல்லையா? இது ரெட்டிஷ் ஆனக்கப்புறம் பறித்து காய வைக்கணும். அப்புறம் மிஷினை கொண்டு போய் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்கிற பீனை நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடராக பண்ணணும். இப்போ நீங்கள் குடிக்கிற காஃபி பேக் இருக்குல்ல, கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் கல் மாதிரி ஒரு காற்று பட்டுச்சுன்னா ஓப்பன் ஏரில் வச்சுருந்தேன் ஒரு ஹார்ட் ஆகிடும். என்ன ரீசனால் அப்படி ஆகும் தெரியுமா? காஃபி சிக்கோரின்னு சொல்கிற பவுடர் கலப்பாங்க அதில். அது என்னென்னா அது ஒரு டேஸ்டிங் பவுடர். ஒரிஜினல் காஃபி பவுடர் கசப்பு அதிகமாக இருக்கும். பட் இது ஆட் பண்ணிருந்தாலும் டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் காஃபிக்கு அடிக்ஷன் ஆகும். அது யூபி, குஜராத்தில் ஒரு செடி வளர்ப்பாங்க. சரி, அது ரூட்டை கட் பண்ணி பவுடர் ஆட் பண்ணுவாங்க. 70% காஃபினா 30% சுகர் இருக்குது. வித்தவுட் சிக்கரி பவுடர் இருந்தால் எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் இயரில் கூட வச்சுட்டு எதுவுமே ஆகும். அப்புறம் இந்த ரோபஸ்ட் பிளான்ட் ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணுற அப்படின்னு ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கும், கெஃபைன் கண்டென்ட் ஹையாக இருக்கும். இந்த அரபிக்கா பிளான்ட் இன்ஸ்டன்ட் காஃபி யூஸ் பண்ணுற அப்படின்னு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், கெஃபைன் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். இது இன்ஸ்டன்ட்டுக்கு தனியாக, ஃபில்டர் காஃபி தனியாக, வேறு வேறு பீன் அது வேறு அது ஃபில்டருக்கு அப்போ அந்த காவேரி அது ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் என்ன ரீசன்னால மெயினாக காஃபி குடிக்கிறீங்க? காஃபி ஐம் நாட் அ பிக் ஃபேன். இப்போ தான் குடிப்பேன். என்ன ஆகும் குடிச்சா? எனர்ஜி ரெஃப்ரெஷிங். காஃபி இருக்கிற கெஃபைன் தான் அது பண்ணுறது. அதிகமாக ஆகக்கூடாது, இந்த ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். பட் இந்த காஃபி பீன் ரெடிஸ்டரில் தினட்டானதுக்கப்புறம் ஒரு காட்டு பூனை சொன்னாங்க, வைல்டு கேட். அந்த கேட் இங்கே விசிட் பண்ணி காஃபியை சாப்பிட்டு மோஷன் பண்ணும். அந்த மோஷன் வந்து காஃபி போட பண்ணுறோம். காஃபி லுவாக்குன்னு சொல்லுவாங்க, சிபிட் கேட்டுன்னு சொல்லுவாங்க. பர் கேஜி ஒரு 50,000 rupees வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூனையோட மோஷன் இருந்து என்ன ரீசன்னால அவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியுமா? ஏன்னா அதை டைஜஷன் பண்ணி மோஷன் பண்ணும்போது கெஃபைன் இருக்குது 0% கெஃபைனாக கன்வெர்ட் ஆகும். டி கெஃபைனா இந்த மைக்ரேன் ப்ராப்ளம், ஸ்கின்னு கேன்சர் இந்த மாதிரி காஃபி யூஸ் பண்ணாங்க. இந்தியாவில் வளர்க்குறதுக்கு பர்மிஷன் இல்லை, இந்தோனேஷியா, பாலி மட்டும்தான். நேச்சுரலாக காட்டில் இருக்குது. இந்த சீசன் நீங்கள் வந்து சாப்பிட்டு மோஷன் போயிருக்கு. நீங்கள் பண்ணுறீங்களா? வளர்க்குறதுக்கு பர்மிஷன் இங்கே பர்மிஷன் இந்தோனேஷியா, பாலி மட்டும். இது செகண்ட் எக்ஸ்பென்சிவ் காஃபி. ஓல்டர் நம்பர் எக்ஸ்பென்சிவ் காஃபின்னு ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்டோட மோஷன். பிளாக் ஐவரி காஃபின்னு சொல்லுவாங்க. பர் கேஜி ஒரு 1.5 lakh சம்திங் வந்துடும். அது ஓல்டு நம்பர். இப்போ நம்ம ஒரு காஃபி சைட் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு 3 years வெயிட் பண்ண ஃபஸ்ட்டு காஃபி வரதுக்கு லைஃப் டைம் வந்து 100 years அந்த காஃபி உருவாக இருக்கும். மெயினாக கோல்டு வெதர், அப்புறம் ஸ்லோ பீரியட். ஏன்னா மழை வரும்போது தண்ணி நிற்கக்கூடாது. காஃபியோட இலையில காஃபி பீன் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. நம்ம ரோஸ்ட் பண்ணக்கப்புறம் வர்ஜின் காஃபியோட பேர் கிடைக்கும். இவ்வளோ பெரிய காஃபி பிளான்டேஷன் இருக்குது, சப்போர்ட்டிவ் ஏதாவது தேவைப்படும். அதனால பின்னாடி ஒரு மரம் இருக்குல்ல, இந்த மரத்தை வைப்போம். இந்த மரத்தோட பேர் சில்வர் ஓக்குன்னு சொல்லுவோம். இந்த மரம் என்ன பண்ணால் மழை வரும்போது ரூட்டில் தண்ணி சேவ் பண்ணி வச்சு காஃபிக்கு எப்போ தண்ணி தேவைப்படும் சப்ளை பண்ணுது. அப்புறம் காஃபிக்கு அதிகமாக வெயில் கிடைக்கக்கூடாது, அதனால் இந்த மரத்தை யூஸ் பண்ணும். சைட் பெஞ்சஸை ஃபுல்லாக கட் பண்ணி டாப் போட்டு ரவுண்ட் ஷேப்பில் விட்டுரும். அப்புறம் லேண்ட் ஸ்லைட் ஆகக்கூடாது சொல்லிட்டு இந்த மரத்தை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் கிரிக்கெட் பேட்டு, டாய்ஸு, பென்சில்ஸு, ஃபர்னிச்சர், ஃப்ளைவுட்டுக்கெல்லாம் இந்த மரத்தை யூஸ் பண்ணிப்பாங்க. கேட் மோஷன், எலிஃபென்ட் மோஷன்லேருந்து தான் அந்த காஃபி எடுக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். நீங்கள் காஃபி குடிப்பியா? நான் கவனித்தேன், இருந்தாலும் எனக்கு வியர்டாக இருந்துச்சு. கீழே பார்த்துக்கோ, அவன் எப்பயும் தான் இருக்கான். கீழே பார்த்துவா. இது அத்திப்பழம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு மரத்தில் எப்படின்னா மேலே டாப்பில் ஃபுட் இருக்கும், அதை எடுத்து அப்படியே சாப்பிடலாம். அது ஓப்பன் பண்ண உள்ள ஃபுல்லாக பூச்சி மாதிரி இருக்கும். பட் இது ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். அஞ்சீரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்லைஸாக கட் பண்ணி ஹோல் போட்டிருப்பாங்களா, அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த மாதிரி பிரான்ச்சஸில் மட்டும்தான் வரும் இங்கே கீழே. அப்புறம் இதோட இலை பார்க்கலாம் பெருசாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற இலை கூட பண்ணுறோம், தையலைன்னு சொல்லுவோம் இல்லையா, இது கூட பண்ணுறோம். அப்புறம் வைன் கூட பண்ணுறோம் இது. அப்புறம் இது பிளட் சர்க்குலேஷனுக்கு, ஹீமோக்ளோபினுக்கு, பேக் போன் ஸ்ட்ராங்க்கு, ப்ரெக்னென்ட் அண்ட் லேடிஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் ரொம்ப நல்லது. ஓகே, சீசன் சொல்கிறது இல்லை, வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்லோ தான். இந்த மாதிரி இங்கே ஹோல் போட்டிருக்கோம்ல, இது சாம்பிராணி மரம்.
சாம்பிராணி. ஓகே. இது எப்படின்னா ரப்பர் மரம் மாதிரி கட் பண்ண ரப்பர் எப்படி வருமோ அதே மாதிரி இந்த மரத்தோட தோலை கட் பண்ணால் அந்த கம்மு வெளியே வரும். ஃபுல்லாக திக்காக இருக்கும், ஃபுல்லாக பிளாக் கலர். அது வெளியே வந்து இந்த வெயில் படும்போது ஒரு கல் மாதிரி இறங்கி ஒரு கிறிஸ்டல் டைப். நானும் இதை கட் பண்ணி டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிறந்த குழந்தைக்கு தலைமுடிக்கு பூஜை பர்பஸ்க்கு வீட்டில் புகையில போடுவாங்க. இது ஆர்கானிக்காக இருக்கிறது. அவுட் சைடில் வாங்க 100% கெமிக்கல். அது கெமிக்கல் எடுத்து உங்களுக்கு ஷேப்பு கிடைக்குது, கோன் ஷேப்புக்கு அப்புறம் ஒயிட் கலரில் ஒரிஜினல் ஷேப் கிடைக்குது, ஒரு கருப்பு கலர். நம்ம பொடி பண்ணி டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இதை மழை சீசனில் கட் பண்ண மாட்டோம், ஏன்னா மழை வரும்போது கம்முக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிடும். ஒரிஜினல் ஃப்ரேக்ரன்ஸ் வராது. நல்ல சம்மர் சீசனில் மட்டும்தான் கட் பண்ணுவோம். இது ஃப்ரேக்ரன்ஸும் நேச்சுரலாகவே இருக்கும், நேச்சுரலாக ப்யூராக இருக்கும். ஓகே. இங்கே மிடில் ஒரு மரம் இருக்கு இல்லையா, பாதி கட்டான மாதிரி சின்ன, அதோட இலை இருக்குது இல்லையா, அதான் பிரியாணி இலை. ட்ரை பண்ணிட்டா வேலைக்காக வச்ச போதும். அந்த மரத்தோட தோல் பட்டையை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ரெண்டும் சேம் தான். ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா, அங்கே அது வளர்ப்பாங்க, ஸ்ரீலங்கா பட்டைன்னு சொல்லுவாங்க. ஓ, ஸ்ட்ரீம். ஆமாம், குட்டி ஸ்ட்ரீம் நல்லா இருக்குது. நடுவில் நடந்து போயிட்டு இந்த இதோட நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டீட்டெயில்ஸ் எல்லாம். இல்லை இது ஏலக்காய் செடி. ஏலக்காய் எங்கே வரும்னா இங்கே கீழே நம்ம ரூட்டில் தான் ஏலக்காய் வரும். நம்ம ஒரு செடி பிளான் பண்ணி ஒரு 1.5 இயர் வெயிட் பண்ணோம் ஃபஸ்ட் டைம் ஏலக்காய் வரதுக்கு. ஏன்னா கோல்டு வெதர் தான் தேவைப்படும். பார்க்குறதுக்கு கூட மஞ்சள் செடி மாதிரி இருக்கிறதோட எல்லாம் பார்க்குறதுக்கு சிக்னல் ஃபேமிலி தான். இந்தியில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணது கேரளா இருக்கு இல்லையா, அங்கே பண்ணுவாங்க. சரௌண்டிங் மேக்ஸிமம் 1 kg கிடைக்கும். அது வெயிலில் காய்க்கும் இன்னும் வெயிட் லாஸ் ஆகும். பர் கேஜி 3000 4000 இந்த மாதிரி ரேட் போகுது. ஒரு ஏலக்கடை சைஸ் வந்து 8 mm or 9 mm போகும் ஃபஸ்ட் குவாலிட்டினா. இப்போ டிவைட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு. இந்த செடி எங்கே இருக்கோ அங்கே கொஞ்சம் பாம்பு அதிகமாக இருக்கும். ஏலக்காய் ஸ்மெல்லுக்கெல்லாம் பாம்பு வர வாய்ப்பு இருக்கும். ஓகே. இதுனா நீங்கள் இதுக்காக ஹார்வெஸ்ட்காக வச்சுருக்கீங்களா இல்லை ஜஸ்ட் ஹார்வெஸ்டிங் தான்? இங்கே உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு இப்படின்னா காஃபி பிளான்டேஷன் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியும். இதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் பிளான்ட்டு தேவைப்படாது. அதுக்குள்ளேயே வந்து இது எல்லாமே எல்லாம் இருக்குது. இது நீங்களா பிளான் பண்ணதா இல்லை? நான் பிளான் பண்ணேன். ஓகே. எவ்வளோ நாள் ஆச்சு பண்ணி இது இது எஸ்டேட்டை இது பண்ணி? இது 25 years. 25 years. பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி 25 years. ஓகே. இருக்கிற மரத்துக்கள் ரொம்ப ஏஜ் ஆனது. உள்ள போகுது பார்த்து. இது தொக்கோ ஃப்ரூட், சாக்லேட் பண்ணுவாங்க இல்லையா, இது இருக்கா சின்னது. ஓகே. இது ஒரு மீடியம் பப்பாய் ஷேப்பில் போகும். இது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உள்ள ஒயிட் பல்ப்பு மாதிரி இருக்குது. நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடராக பண்ணோம். இது ஒரு 5 to 6 years இருக்குது. இந்த மரத்துக்கு சின்ன மரம் தான். அதிகம் எங்கேன்னா ஆஃப்ரிக்கா இருக்கு இல்லையா, அங்கே அதிகமாக வளர்ப்பாங்க. இந்த டார்க் சாக்லேட் சாப்பிட்றீங்களா, கசப்பாக இருக்கும், பட் ஹார்ட்டுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும். சுகர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கொலஸ்ட்ரால் சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த டார்க் சாக்லேட் ஒரு 70 to 80% கிட்ட கெஃபைன் இருக்கிறதுனால ஹார்ட்டுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும். இது என்னது? இதுவும் அது காஃபி? இதில் காஃபி தான். இது பெப்பர் பிளான்ட்டு. அது கொஞ்சம் வெத்தலோட இலை மாதிரி இருக்கும். சின்னர் ஃபேமிலி. இது ஒரு கிளைம்பர் மட்டும்தான், மரம் பாக்கு மரம். சீசன் வந்து February March இயர்லி ஒன்ஸு. இது ரெட்டிஷ் ஆனதுக்கப்புறம் பறிச்சு காய வச்சு போட் பண்ண பிளாக் பெப்பர். ரெட்டிஷ் ஆனதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணால் ஒயிட் பெப்பர். ப்ரோசிங் மட்டும்தான் சேஞ்சு சேம் பிளான். ஓகே. இந்த பாக்கு மரத்தில் ஒரு கொடி மாதிரி போயிருக்கு பாருங்க, ஜிக்ஸாக கிளைம்பர் மாதிரி. இது வெனிலா பிளான்ட். வெளில ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க இல்லையா, இது எப்படின்னு நம்ம ஒரு சைல்ட் பிளான் பண்ணி 1 year கழிச்சு இந்த பூ ஆரம்பிக்கும் ஒயிட் கலர். அது பூலேயே மேலே ஃபீமேல் இருக்கும். அது 2 பாலினேஷன் பண்ணும், ஹேண்ட் பாலினேஷன். அது அதுக்கப்புறமா ஒரு பிளாக் ஸ்டிக் மாதிரி கிடைக்கும் வெனிலா பாட்ஸ் மாதிரி. ஜஸ்ட் 1 ட்ராப்பில் 1 kg கிட்ட ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கூட. இப்போ இதோட ரூட் எல்லாம் கீழே கட் ஆகிருப்பாங்க, எதுவுமே இல்லை. ஏன்னா அதிகமாக வெயில் பட்டதுனால. பட் மேலே ஃபுல்லாக க்ரீன் கலர் வளர்ந்துக்கிட்டே போ ஒரு மணி பிளான்ட் மாதிரி. அதிகம் எங்கன்னா இந்த மெக்சிகோ இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரில் அதிகமாக இருப்பாங்க. பப்ளி மாஸ். இது மூசம்பியோட சிட்ரஸ் ஃபேமிலி. உள்ள கொஞ்சம் ரெட் பிங்கிஷ் கலர் இருக்குது. மேலே அவ்வளோ பெருசாக இதாகுதா? பெருசாகும் அந்த மாதிரி. போகும்போது மண்டையில் எவ்வளோ சவரிச்சு அந்த பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு தாட் அதான் வந்து. பெருசாக அடிப்படாதா? தலையில் நின்று நான் தலையில் போடுறேன்.
அவ்வளோதானா? ஸோ அப்படி போயிட்டு இப்படி சுற்றி ஒரே ஒரு ரவுண்டு உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வந்துறேன். ஓகே. உங்கள் பேர் தான்? நிதிஷ். விக்கி. ஆனால் எனக்கு இதில் மொத்தமாக எனக்கு வந்து தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வெண்ணிலா அப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எனக்கு சத்தியமாக தெரியாது, இன்றைக்கி தான் தெரிஞ்சது. இன்னொன்று அந்த காஃபி கேட்டு எக்ஸ்க்ரீட்லேருந்தும் யானை சாணிலேருந்தும் எடுக்கிறது. சாம்பிராணி வரும், அதுவும் எனக்கு தெரியாது. மற்றதெல்லாம் வந்து இந்த அவக்காடோ ஆரஞ்சு இதெல்லாம் வந்து நார்மலாக ட்ரீ தான். நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு மாதிரி ஜங்குக்குள்ளே வாக் போயிட்டு அப்படியே மரத்தை பார்த்துட்டு வர்றதுனா வந்து நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிளாக் காஃபி, இஞ்சி, ஏலக்காய், கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 80% ரோபோஸோட பவுடர், 20% அரபிக்கா பவுடர். ஓகே. அப்புறம் காஃபியோட கப் இருக்கு இல்லையா, காஃபியோட ஸ்கின்னு, அப்புறம் பேம்பு வச்சு பண்ணது. கீழே விழுந்தாலும் கொஞ்சம் போகாது. ஓகே. இன்னொன்னா குடிக்க முடியாது. ஸோ இன்றைக்கும் வந்து கைண்ட் ஆஃப் ரெஸ்ட் டே தான். இன்றைக்கி இந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான் பார்த்துட்டு ரூமில் போயிட்டு செட்டில் ஆகிட வேண்டியதான். கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை பார்க்கணும். ஸோ அதை முடிச்சிட்டோன்னா நாளைக்கு பெங்களூர் கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக சிக்மங்களூர் பிளான் வந்து இருந்துச்சு, பட் ஸ்டில் கொஞ்சம் லேண்ட்ஸ்லைட்ஸு அதெல்லாம் இருக்குது, எப்போ நடக்கும்னு தெரியலன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதனால் இப்போதைக்கு அதை ஹோல்ட் பண்ணிட்டு பெங்களூருக்கே போகிறோம். ஆனால் நாங்கள் தான் வந்து தலைகீழாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நாளைக்கு வந்து தேர்ஸ்டே, நாளைக்கு தான் August 15th. ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே ஒரு நாள் லீவ் போட்டால் 4 நாள் லீவு. ஆனால் நாங்கள் வீக் ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த 4 நாள் லாங் வீக்கெண்டில் வந்து சும்மா வீட்டில் இருக்க போகிறோம். எல்லாம் இதோ மேடமால தான். லெட்ஸ் கோ. எது? ஓகே, தேங்க்யூ, பாய். இது எதில் மேக் பண்ணுறாங்க? அது வந்து சில்லிலேருந்து பண்ணுறது சார். இந்தியா செகண்ட் ஸ்பைசியஸ்ட் சில்லி. நீங்கள் கீழே பிளான்டேஷன் போனால் இவ்வளோ சின்ன சில்லிஸ் காமிச்சது இல்லையா, அதோட காரமாக இல்லை, நல்லா இருக்கேன். நம்மளுக்கு இந்த வினிகர் சுல்லுன்னு ஒரு பானிபுரோட பானி மாதிரி இருக்கு கைண்ட் ஆஃப். இது என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது? இது வந்து உங்களுக்கு அசிடிட்டிக்கு, கொலஸ்ட்ரால், பிபி, தைராய்டு, வெயிட் லாஸ் அந்த மாதிரி 72 பெனிஃபிட் யூஸ் பண்ணலாம். பெருசு சில்லி சாப்பிட்டா உங்களுக்கு அசிடிட்டி ஆகிறோம்னா இந்த சின்ன சில்லி சாப்பிட்டா உங்களுக்கு அசிடிட்டி ஆகாது. அண்ட் இந்த கொலஸ்ட்ரால், பிபி, தைராய்டு, வெயிட் லாஸ்க்கெல்லாம் நம்பர் 1 மெடிசன். அண்ட் இந்த ரெட் வைன் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா. ரெட் வைன் எது? அது கிரேப்ஸ் எல்லாம். காஃபியோட ரெட் பல்ப்லேருந்து பண்ணுறது இருக்குது சார், கிரேப்ஸ்லேருந்து பண்ணுறது இருக்குது. இதெல்லாம் மார்னிங் எம்டி ஸ்டம்மில் 20 ml குடிச்சுன்னா பிளட் ப்யூரிஃபை பண்ண, பிளட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். இல்லைனா நைட்டாக ஒரு பவுலில் ஊற்றி காட்டனில் டச்சப் பண்ணி தூங்கிக்கோங்க. மார்னிங் எழுந்து நார்மல் வாஷ் பண்ணால் ஃபேஸில் இருக்கிற பிளாக் டாட்ஸ், ஆசஸ், பிம்பிள்ஸ், கிளான்ஸ் ஆஃப் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபேஸை க்ளோயிங், ஷைனிங் சாஃப்ட் பண்ணும். வாங்குறியா? இது பெரிய பாட்டில்ஸ் மட்டும் தான்? ஆமாம் சார். இதனால பபிள் ட்ராப்பில் போட்டு சார் உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் பபிள் ட்ராப் போட்டு சார். ஓகே. ஆல் ஓவர் இந்தியா பர்மிட்டட் இருக்கு. பர் பர்சன் 6 bottles அலோட் இருக்கு ஃப்ளைட்ல. இது வித்தவுட் ஆல்கஹால் தானா? 3 to 4% இருக்கும் சார் எல்லா வைனுமே. 0% ஆல்கஹால் கிடைக்காது உங்களுக்கு. ஓகே. வைன் நல்லா இருந்துச்சு, ஆனால் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இடம் இல்லை. டாப் பாக்ஸும் ஃபுல்லாக இருக்குது, டேங்க் பேரும் ஃபுல்லாக இருக்குது. அதனால் பார்க்கலாம், காஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு போகலாம். சார், ஸோ இங்கே இவங்க வந்து ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க ஆல் ஓவர் இந்தியா.
அந்த டீட்டெயில்ஸும் நான் எங்கிட்ட கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்கேஸ் நீங்கள் வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டுட்டு சொன்னீங்கன்னா 8 இயர்ஸ் ஓல்டு ஒன்று வந்து 800 சொன்னாங்க, 12 இயர்ஸ் ஓல்டு வந்து 1000 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ இது ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து 200 எக்ஸ்ட்ரா வருன்ற மாதிரி சொன்னாங்க. எதுனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக வைன் டேஸ்ட் இஸ் ரியலி குட், நல்லா இருந்துச்சு. $100 கிராம் கொரியர் மினிமம் 100 கிராம் இல்லை, மினிமம் அமௌண்ட் ஏதாவது இருக்கா? அமௌண்ட் இல்லை, கேஜி மினிமம் 100 கிராம்ஸ் வாங்கணும். சார்ஜஸ் வந்து கொரியர் ₹80 கிலோ ₹80 சார்ஜ். பேக்கிங்லாம் ஃப்ரீ இருக்கு. டிடிசி சார்ஜ் கிலோ ₹80. கிலோ ₹80. எத்தனை கிலோ வாங்குறோமோ அது நம்ம பே பண்ணிக்கணும். ஓகே. ஒயினும் இது பண்ணுவீங்க? ஓகே. கால் பண்ணி கேட்டால் காலோ மெசேஜ். ஓகே. ஸோ ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுதான் விசிட்டிங் கார்டு, செக் பண்ணுங்கள். நான் ஏன் இதில் காமிக்கிறேன் அப்படின்னா அதை நான் எங்கேயா வச்சேன்னா தொலைச்சிடுவேன். போகலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. பார்த்து